அதான் என்ன எனக்கு சாரி வாங்கணும், பூ வாங்கணும், நிறைய எக்ஸ்பென்சிவ் இருக்குதான். ஆமா, ஆணி வாங்கின ஆவணி வாங்குது போடி. அதாவது பத்திரிக்கை அம்பட்டு வந்து கிடக்கு, 10,000 15,000 செய்யணும். அதுக்கே வழிய கடை சம்பளம் வேற போடல. நானே என்ன செய்யணும் தெரியல. இவளுக்கு அதை வாங்கினது போடி. வந்து காட்டனு, சிந்தட்டிக்கு, சில்க்கு, இந்த புடவை என்னதான் புடவை இருந்தாலும் புது லேட்டஸ்ட் புடவையா அந்த மனுஷன் வாங்கி கொடுத்தான்னா நம்ம கட்டிட்டு போக நல்லா இருக்கும். 4 பேர் வந்து ஜம்முன்னு இருந்தா தானே நல்லா இருக்கும். என்ன நம்ம மைண்ட் வாய்ஸ் டபுளா கேக்குது? கேட்கும். சரி சரி, ரொம்ப பதட்டப்படாத. உன் மாமியாவோட பழைய புடவையெல்லாம் இருக்கேன், எடுத்து வித்துட்டு புது புடவை வாங்குவான், சரியா? என்னது பழைய புடவையெல்லாம் விக்கிறீங்களா? என்னதான் சொல்றீங்க? அடியே, போன வாரம் திண்டுக்கல் போனோம்ல, அப்ப வந்து ஒரு பட்டு புடவைகள் கடையில கேட்டேன். அது மதுரையிலே இருக்கான். அதனால உன் மாமியாருக்கு பழைய புடவைலாம் எடுத்து வித்துடலாம்னு ஒரு முடிவுல வச்சிருந்தேன் பெண்டிங்ல. நீ தான் இப்ப கேட்டுட்டீல. உங்க அம்மாட்ட வாங்கிட்டு வாங்க. அடியே, நான் கேட்டா பதில் வரும், நீ கேட்டா